SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய அதிபர் புடினுடன் கைகோக்க விரும்பும் ஜனாதிபதி அனுர. இந்திய கடற்தொழிலாளர்கள் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. கெஹலியவின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து வெளியான தகவல். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. உலகில் மிகவும் அரிதான மாணிக்கக்கல் கண்டுபிடிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளார் என ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் பகீர் அம்சா தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதி பிரிக்ஸில் சேர்வதற்கான விருப்பத்தை வெளியிட்டுள்ளார். இது குறித்து பிரிக்ஸின் ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம், சாதகமான பதிலுக்காக காத்திருக்கிறோம் என தூதுவர் தெரிவித்துள்ளார். அக்டோபரில் ஜனாதிபதி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களிடையே இனிமேல் எவ்விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தைக்கு எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றன. மனிதாயமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப் போவதில்லை. இதுதான் எங்களது மனிதாயமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகிறோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரங்விக்வெலவரிடம் அவரது குடும்பத்தினரிடம் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. மேல் மாகாண மேல் நீதிமன்றம் பத்திரிகை விளம்பரம் மூலம் வங்கி கணக்குகளும் ஏனைய சொத்துக்கள் உட்பட முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவித்துள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 18 வங்கி கணக்குகள், 5 ஆயுள் காப்புறுதிகள் ஆகியவற்றை செயலிழக்க செய்துள்ளதுடன் கொழும்பு 5 தொடர்மாடி கட்டடம் ஒன்றும் மெர்சிடோஸ் பென்ஸ் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளது என நீதிமன்ற விளம்பர தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வங்கி கணக்குகளும் சொத்துக்களும் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர்களுக்கு சொந்தமானவை. மேலும் டிசம்பர் 23 முதல் 2025 ஜனவரி 3 வரை இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடக்கி வைத்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவை இவ்வருட இறுதிக்குள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து வேலை திட்டத்தினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சிகளை கல்வி அமைச்சு முன்னெடுத்து செல்லும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன் சூரிய பெருமை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாவத்தை பழைய பட்டய கட்டடத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன் போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர், நமது நாட்டின் எதிர்காலத்தை பிரகாசிக்கும் ஒரு முக்கிய குழுவாக தற்போதைய தலைமுறையினர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அந்த குழந்தைகளின் எதிர்கால நல்ல கனவுகள் மலர ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து கல்வி வசதிகளை அதிகரிப்பதில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டோம். அதனாலேயே எதிர்வரும் சில நாட்களில் இந்த நன்மைகளை பெற வேண்டிய சகல பிள்ளைகளுக்கும் முறையான வேலை திட்டத்தினூடாக 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரி இறக்குவானை பிரதேசத்தில் மாணிக்கக்கல் அகழ்வு ஆராய்ச்சியின் போது உலகில் மிக அரிதான மாணிக்கக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கல் இஸ்கோபோலைட் சன்டோல்ஸ் விண்கலம் என்று ஆராய்ச்சியின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சூரியனுடைய கல் எனவும் மிகவும் அதிர்ஷ்ட கல் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. வெகு விரைவில் இந்த கல் ஏல விற்பனைக்கு விடப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய அதிபர் புடினுடன் கைகோக்க விரும்பும் ஜனாதிபதி அனுர. இந்திய கடற்தொழிலாளர்கள் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. கெஹலியவின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து வெளியான தகவல். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. உலகில் மிகவும் அரிதான மாணிக்கக்கல் கண்டுபிடி.